Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெரகோட்டா ஜுவல்லரிக்கு பீட்ஸ் எப்படி பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் நான் வந்து மோல்ட் எடுத்துர்க்கேன். இந்த மோல்டும் and டெரகோட்டா clay கொஞ்சம் எடுத்துர்க்கேன். நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க 1 2 3 அந்த மூணு தான் நமக்கு பீட்ஸ்க்கு கரெக்ட்டா வரும். குட்டி குட்டி பீட்ஸ் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 ஷேப்க்கு எடுத்துக்கறேன். செகண்ட் வந்து நான் 2 ஷேப்க்கு எடுத்துக்கறேன் and 3 இதுமே சைஸ் வாரியா டிஃபர் ஆயிட்டே வரும். நீங்க டெரகோட்டா clay யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து டெரகோட்டா clay நல்லா வெட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரொம்ப கொழகொழன்னு இருக்க கூடாது. நம்ம அந்த மாவு பதம் இருக்கும்ல சோ அந்த மாதிரி இருக்கணும். and oil யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மோல்டுக்குள்ள வந்து clay-வை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி oil யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் பெரிய நீடில் ஒன்னு எடுத்து இந்த clay-வை வெளிய எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா உருட்ட போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டெரகோட்டா ஜுவல்லரி பண்றவங்களா இருந்தீங்கன்னா oil யூஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து அந்த பிரேக்கேஜ் வராம இருக்கும் இந்த clay பேக் பண்ணும்போது. சோ அத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. and நீங்க இந்த மாதிரி ரவுண்டா சுத்தும்போது நடுவுல பிரேக் எங்கயும் இல்லாம பாருங்க. because பிரேக் இருந்தா நீங்க வந்து பேக் பண்ணும்போது அது கிராக் ஆயிடும். இப்போ நம்ம யூபின் ஐபின் பீட் பண்ண போறோம். யூபின் ஐபின் பீட்க்கு நான் இந்த மாதிரி ஒரு நிக்ரோம் வயர் எடுத்துக்கறேன். உங்களுக்கு வந்து வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன். நான் வந்து பக்கத்துல இருக்க கடையில இருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணா நான் Amazonல வந்து லிங்க் கொடுக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து வயர் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐபின் பீட் தான் பார்க்க போறோம். பாருங்க நான் வயர் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ எனக்கு எவ்வளவு தேவையோ இப்போ நான் வந்து 1 2 3 சைஸ் 3 சைஸ்க்கு பண்ணிருக்கேன்ல சோ அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி நான் கட் பண்ணிப்பேன். இப்போ வந்து நம்ம 2 சைஸ்க்கு ஐபின் பீட் யூஸ் பண்ண போறோம். நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கட்டர் வயர் கட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லனா வந்து இது வந்து 40 rupees இந்த கட்டர் நீங்க பக்கத்துல இருக்க ஷாப்ல வாங்கிக்கலாம். and இது வந்து 20 rupees இதுவும் வயர் கட்டர் தான். நீங்க இது ரெண்டுமே இல்லனா நீங்க கத்திரிக்கோல் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நான் வந்து எப்பலாம் ஃப்ரீயா இருக்கனோ இந்த ஐபின் பீட் கட் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுப்பேன். சோ நம்ம வந்து டக்குன்னு பீட் ஊடிட்டி நம்ம வந்து இதல ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். சோ நமக்கு அப்போ ஈஸியா இருக்கும். அப்போன்னு பார்த்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல. சோ அதனால நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூபின் பீட். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வயரை பெண்ட் பண்ண போறோம். எந்த மாதிரினா zigzagல பெண்ட் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த அளவு நான் சொன்ன மாதிரி தான் நீங்க எடுக்கிற பீட்ஸ்க்கு பொறுத்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரியே ஃபுல் வயர்க்கும் பண்ணி எடுத்துக்க போறேன். and நீங்க இந்த மாதிரி பெண்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரே சைஸ்லயே வருதா பாத்துக்கோங்க. சைஸ் கொஞ்சம் டிஃபரண்ட் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். சோ அதனால தான் பாருங்க நான் ஃபுல்லாவே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியுது எல்லாமே ஒரே சைஸ்லயே இருக்கு. சைஸ் டிஃபர் ஆகல. இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா நம்ம சென்டர்ல வச்சு கட் பண்ண போறோம். நீங்க வந்து சிசர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா கட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிசர் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்றேன். கரெக்ட்டா சென்டர்ல கட் பண்ணனும். அப்பதான் வந்து நமக்கு ஈக்குவல் சைஸா வரும்.
அண்ட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியும். எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு பின்னாக வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அட் அ டைம் உங்களுக்கு 2 பின்ஸ் ரெடி ஆகும். நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸ்லேயே வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா? நான் இதே மாதிரி நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ரவுண்ட் பால்ஸ் ஒட்டி வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் வந்து இந்த யூபின் ஐபின் பீடை வந்து செட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு 3 நம்பர் ஷேப்பில் வந்து யூபின் செட் பண்ண போகிறேன். 2ல் வந்து ஐபின் அண்ட் 1லேயும் ஐபின் தான். உங்களுக்கு வந்து சைஸ் எந்த மாதிரி சைஸ் கரெக்டாக பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப அழுத்தியும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பண்ணும்போது பிரேக் ஆகிடும். ஸோ வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் யூபின் வந்து நீங்கள் எப்பவுமே இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 சைடும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த வந்து குட்டி பீட், அதாவது 1 சைஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் யூபின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஐபின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக அதை வந்து பெண்டன்ட்டில் ஸ்டிக் பண்ணிவிடுவேன் அதை அப்படியே. அண்டு இதெல்லாம் வச்சு பெண்டன்ட் எப்படி பண்ணுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது எப்படி பேக் பண்ணுறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகிற வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு இந்த பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இதே மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பேக் பண்ணல, பேக் பண்ணதும் நான் காட்டுறேன். உங்களுக்காக தான் நான் பேக் பண்ணாமல் வச்சுருக்கேன் இன்னும். அண்ட் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சூப்பர் க்ரியேட்டிவ் ஐடியாவோட வரேன். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிணி.